வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். தாவேகாவை சார்ந்தவர்களுக்கு படிவங்கள் கொடுப்பதில்லை எனவும் பல இடங்களில் தாவேகா வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கிடைக்காமல் தடுக்கப்படுவதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு வேலை வாங்கித் தருவதாக 2.5 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக சென்னை அண்ணா பல்கலை முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி மற்றும் அவரின் மனைவி ராஜலட்சுமி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தின் உத்தரவினை அடுத்து மயிலாப்பூர் காவல் நிலைய போலீசார் 2 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆட்சியர் இல்லம் தமிழக விருந்தினர் மாளிகை செல்லும் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் கார் ஒன்று மோதுவது போல் சென்று அங்கிருந்த தடுப்பினை உடைத்துக் கொண்டு கீழே இருந்த மற்றொரு பெட்ரோல் பங்கின் வளாகத்தில் உள்ள சாலையில் தலைகீழாக கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் செப்பு சுரங்கத்தில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென சுரங்கத்தின் பாலம் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 32 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் 20 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இமாலய வெற்றி பெற்றதை அடுத்து 10வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். பாஜக, லோக் ஜனசக்தி கட்சிகளுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.